பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும்னா ஏதாவது ஒரு சூட்சமங்களை கையாளணும். அந்த சூட்சமங்கள் ஒரு சிலருக்கு இயற்கையாகவே கிடைச்சிரும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சூட்சமங்களை நோக்கி ஒரு பயணத்தை மேற்கொண்டு அதன் மூலமாக வெற்றி அடைஞ்சிருவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா அந்த சூட்சமங்களை பற்றி என்னன்னே தெரியாத கடைசி வரலும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதுதான் இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை. யாரெல்லாம் அந்த சூட்சமங்களை கரெக்டாக கடைபிடிக்கிறார்களோ, யாரெல்லாம் அந்த சூட்சமங்களை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாளராக மாறிடுவாங்க. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, என்னென்ன விஷயங்களெல்லாம் பண்ணலாம். ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய காரிய தடை, இந்த காரிய தடையிலிருந்து அவன் மீண்டு வெளியில் வரணும். காரிய தடைக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் எதுவுமே இல்லை. எல்லாமே 95% வந்து கடைசி சமயத்தில் லாக் ஆகி போயிடும். அப்படிப்பட்ட காரிய தடையிலிருந்து நம்ம மீண்டு வெளியில் வரணும்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, கணபதி வழிபாடு. கணபதியை ப்ராப்பராக வழிபாடு செய்யணும். அவருக்கு தேவையான அபிஷேகங்கள் பண்ணுறது, அவருக்கு தகுந்த மாதிரி வந்து மலர் மாலைகள் சூடுறது, அருகம்புல் மாலை சூடுறது, அவருக்கு பிடித்த பதார்த்தங்களை படைத்து வழிபாடு செய்வது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா காரிய தடைகள் முழுவதுமாக நிவர்த்தி ஆகும். இரண்டாவதாக பார்த்திங்க அப்படின்னா பணவரவு வேணும்னா மகாலட்சுமி வழிபாடு. மகாலட்சுமிக்கு வந்து சம்மங்கிப்பூ மாலை போட்டு வழிபாடு செய்கிறது. அதே சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வாசனையான மல்லிகை மலர்கள் சூடி வழிபாடு செய்கிறது, ஏலக்காய் மாலைகள் போட்டு வழிபாடு செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அவர்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய அங்கீகாரத்தையும் கொடுக்கும். இது வந்து செல்வ வளம் பெறுகிறதுக்கான வழிபாடுகளாக எடுத்துக்கலாம். இதற்கு அடுத்த போல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் தொல்லை விலகணும். எதிரிகள் தொல்லை விலகணும் அப்படின்னா அவதார தெய்வங்களை வழிபாடு செய்யணும். அவதார தெய்வங்கள்லாம் யாரெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நரசிம்மர் அவதார தெய்வம் தான், முருகப்பெருமானும் அவதார தெய்வம் தான், காளி, துர்க்கை, இந்த மாதிரி இவங்க எல்லாமே அவதார தெய்வங்களாக இருக்கக்கூடியவர்கள் தான். அப்போ இவங்களை வழிபாடுகள் செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சிக்கல்களும் மிக எளிமையாக வெளியேற, எதிரிகள் தொல்லைகள் இருக்கவே இருக்காது. அப்போ யாரை வழிபாடு செய்யணும், எந்த நேரங்களில் வழிபாடு செய்யணுங்கிற சூட்சமம் தான் வாழ்க்கை. அதை கண்டுபிடிச்சி கரெக்டாக கொண்டு போயிட்டிங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாளராக மாறிடுவோம். அதை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நம்ம எப்போவுமே என்ன நினைப்போம் அப்படின்னா, ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய விரக்தி ஒரு சூழ்நிலைக்கு உருவாயிருவோம். அதுக்கப்புறம் என்னால் ஜெயிக்க முடியல, என்னால் போராட முடியல, என்னால் எதுவுமே பண்ண முடியலங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம வந்துடுவோம். எனவே மக்களே, நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் ஒன்றே ஒன்று தான். என்னென்னா, எந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும், எதன் மூலம் செய்ய வேண்டும், எந்த தெய்வத்தை பயன்படுத்தி செய்ய வேண்டும், இதுதான் ரகசியம். இதை கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி நமக்கு உண்டு. அப்போ நீங்கள் செய்யக்கூடிய செயலில் இருக்கக்கூடிய சூட்சமங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ தண்ணிக்குள்ளார ஒருத்தன் உளுந்துடுறான் அப்படின்னா அவன் இறந்து போயிடுவான். இது வந்து விதின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அவன் இறக்காமல் இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு நீச்சல்ங்கிற ஒரு சூட்சமும் தெரியணும். வாழ்க்கையில் போராடுவதற்கு தேவையான எல்லா விதமான தைரியமும் தன்னம்பிக்கையும் இறைவன் நம்மக்கிட்ட எப்போவுமே கொடுத்துருப்பார். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கான தகுதியும் திறமை நிச்சயமாக நம்ம கொடுத்துருப்பார். அதை சரியாக எடுத்து பயன்படுத்துகிறோமா, அதை கரெக்டான நேரங்களில் யூஸ் பண்ணுறோமாங்கிறது தான் ரகசியம். பெரும்பாலானவங்க நம்ம அதை தெரியாமே வந்துடுறோம். ஒரு சிலர் தெரிஞ்சும் முயற்சி பண்ணுறதை தாமதமாகி போயிடும். ஒரு சிலர் முயற்சி பண்ணியும் ஒரு சின்ன ஒரு ஃபெயிலியர் ஆகி போச்சு அப்படின்னா அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவுமே இல்லைங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, தொடர் முயற்சிகள் தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்ததுங்கிற லெவலில் கொண்டு போயிட்டே இருக்கும். அந்த முயற்சிகள் இல்லை அப்படின்னா நம்மளால் பெருசாக சாதிக்கவும் முடியாது, ஜெயிக்கவும் முடியாது. ஸோ இந்த முயற்சிகளுக்கும் ஒரு சப்போர்ட் வேணும், ஒரு பேக் சப்போர்ட் வேணும். அப்போ யாராவது ஒரு இறைவனை அல்லது யாராவது ஒரு குருநாதர்களை நம்ம பரிபூர்ணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவங்களை பரிபூர்ணமாக எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்க அதை சார்ந்த விஷயங்களை தேடிட்டு போயிட்டே இருக்கணும். அது இல்லை அப்படின்னா நம்மளால் நிறைய விஷயங்களை சாதிக்கவும் முடியாது, செய்யவும் முடியாது. எனவே அன்பு உறவுகளே, நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் சின்னது தான். எதை செய்யணும், எப்போ செய்யணும், எப்படி செய்யணும், எந்த இறைவனை எதற்காக வழிபாடு செய்யணும். துர்க்கை வழிபாடு செஞ்சோம்னா வெற்றி மேலே வெற்றி உண்டாகும். கணபதி வழிபாடு செஞ்சோன்னா காரிய தடைகள் விலகும். மகாலட்சுமி வழிபாடு செஞ்சால் செல்வ வளம் பெருகும். குபேர வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னா குபேர சம்பத்து உருவாகும். அதே சமயத்தில் காளி வழிபாடு செஞ்சிங்கன்னா அப்படி தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இது மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களுக்குள்ளார ஒரு அடையாளங்கள் உண்டு. இப்போ உணவுகளில் பாருங்கள், உணவுகள் எவ்வளோ விதமான உணவுகள், இட்லி இருக்குது, தோசை இருக்குது. ஒரே மாவு தான், ஆனால் இட்லி, தோசை, ஊத்தாப்பன்னு எத்தனை வகைகள் இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களும் தனித்தனி அடையாளங்களோடு இருக்கக்கூடியது. அந்த அடையாளங்களுக்கு உண்டான வேலைகளை நம்ம தேர்ந்தெடுத்து அவர்கள்ட்ட ஒப்படைக்கணும். இப்போ நீங்கள் ஒரு காரிய வெற்றி அடையணுங்கிறதுக்காக போய் துர்க்கையை கும்பிட்டீங்க அப்படின்னா காரிய வெற்றி அடையாது. அப்போ காரியத்தை தடையை நிவர்த்தி ஆகணும்னா கணபதியை தான் வழிபாடு செய்யணும். நம்ம வெற்றியாளராக மாறணும்னா அதற்கு தகுந்தாற்போல் ஒரு சில விஷயங்களை செய்யணும். இதை நம்ம தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். உங்களுக்கான சரியான தெய்வத்தை தேர்ந்தெடுங்கள், உங்களுக்கான சரியான காலத்தை தேர்ந்தெடுங்கள், உங்களுக்கான சரியான விஷயங்களை தேர்ந்தெடுங்கள், உங்களுக்கான சரியான முன்னேற்ற பாதையை தேர்ந்தெடுங்கள், உங்களுக்கான சரியான குருவை தேர்ந்தெடுங்கள். அப்படி உங்களுக்கான விஷயங்களை தனியாக தேர்ந்தெடுத்து அதை தொகுத்து எழுதி கொண்டு அதற்காக பாடுபடுங்கள், அதற்காக உழையுங்கள். ஒரு எலெக்ஷன் தேர்தல் காலங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தேர்தல் காலங்களில் இந்த தேர்தலுக்கு இப்படிலாம் திட்டமிடணும், இப்படிலாம் பண்ணணும், இதெல்லாம் செய்யணும், அவங்க முன்கூட்டியே வந்து ப்ரீ பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த சமயங்கள் இதை பேசணும், இந்த சமயங்கள் இதை பேசணும், நிறைய விஷயங்கள் வச்சுருப்பாங்க.
அது மாதிரி நமக்கான தனி அடையாளத்தை உருவாக்கிக்கிட்டோம்னா நம்ம எல்லா விதத்துலையும் எல்லா இடங்களையும் ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடலாம். நமக்கான தனி அடையாளத்தை உருவாக்க தெரியல, நம்மளால் உருவாக்கிக்க முடியல அப்படின்னா 10ஓட 11 நம்மளும் இருந்துட்டு போயிடுவோம். எவ்வளோதான் விஷயம். அப்போ நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். நாம் வெற்றியாளராக மாற வேண்டும் என்றால் அதற்கு தகுந்தாற்போல் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒரு ஸ்டெப்பு நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா 100 ஸ்டெப்பு உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய நபர்கள் தான் இருப்பாங்க. ஒரு சின்ன முயற்சியை நீங்கள் எடுத்துனீங்கன்னா அதை தடை போகிறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தணும் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதில் ஏதாவது பிரேக் பண்ணி உங்களை குழப்பி விட்டு நீங்கள் ஏன்டா இந்த வேலையை செஞ்சோங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி நம்மளுக்கு எடுக்கிறதுக்கான வேலைகள் அனைத்தும் ஈஸியாக செய்வாங்க. அப்போ நம்ம செய்ய வேண்டிய விஷயம் ஒன்று தான். எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், இதை தான் நம்ம பார்க்கணும். அப்போ எல்லாராலையும் நிச்சயமாக ஜெயிக்க முடியும், கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஏன்னா எல்லாருமே பிறந்தது 10 மாதங்களுக்குள்ளே தான் பிறந்திருப்போம். 10 மாதம் அல்லது 10 மாதத்துக்குள்ளே தான் பிறந்திருப்போம். அதே சமயத்தில் எல்லாருக்குமே 2 கண்கள் 2 கைகள் அது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். முயற்சிகளில் வேறுபாடு வருது, சூழ்நிலைகள் வேறுபாடுகள் வருது, சமூக சூழல் வேறுபாடுகள் வருது, அருகில் இருக்கக்கூடிய நபர்களால் வேறுபாடுகள் வருது. இது மாதிரி நிறைய முரண்பாடுகளால் தான் நம்ம தோற்று போயிடுறோமே தவிர பிரபஞ்சம் நமக்கான சக்தியை குறைச்சி கொடுக்குதானா? இல்லவே இல்லை. பிரபஞ்சம் நமக்கான சக்தியை கண்டிப்பாக கொடுத்துட்டே தான் வரும். அப்போ இந்த முரண்பாடுகளை கலைந்து நம்ம வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகிறதான வேலைகளை செஞ்சுட்டோம்னா போதும், மிகப்பெரிய வெற்றியாளராக நம்ம மாறிடலாம். ஒரே ஒரு விஷயம்தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன விஷயம் அப்படின்னா, எனக்கானது எது என்பதை சரியாக தேர்ந்தெடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கான தொழிலை நான் தேர்ந்தெடுப்பது, அந்த தொழில் சார்ந்த அறிவை நான் வளர்த்துக்கொள்வது, அந்த தொழில் சார்ந்த விஷயங்களை தெரிந்து கொள்வது, அந்த தொழில் வெற்றி பெற்றோர்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக பண்ணிட்டோம்னாவே போதும், நம்மளால் எல்லா விஷயத்தையும் ஈஸியாக சாதிச்சிட முடியும். எல்லா இடங்கள்லையும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இதை நம்மளால் சரியாக பண்ண முடியலைங்கிறது தான் மிகப்பெரிய ப்ராப்ளம். ஸோ இதை கரெக்டாக பண்ணிட்டோம்னா போதும். சின்னதாக ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பர் எடுத்துகிட்டு முதல்ல நான் யார், என்னுடைய தனித்திறமை என்ன, எனக்கான தகுதி என்ன, எனக்கான விஷயங்கள் என்னங்கிறது நீங்கள் தனியாக ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நோட் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். வேறு எதுவுமே தேவையில்லை. எல்லா விஷயங்களும் நோட் பண்ணி நான் இப்படித்தான், நான் இதுக்கு தான் இப்படி A to Z கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். வேறு எதுவுமே தேவையே இல்லை. அதை நம்ம கரெக்டாக பிளான் பண்ண தெரியலனா வேஸ்ட்டு. அப்போ எனக்கு என்ன திறமை இருக்குது, நான் ஒரு 10 பேர் 20 பேர் சொல்கிறான், அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான், அப்படி சொல்கிறான், அப்படி இதெல்லாம் பண்ணாமல் எனக்கான திறமையும் எனக்கான தகுதியும் நான் சரியாக தெரிந்து கொண்டனாவே என்னால் மிகப்பெரிய வெற்றியாளராக மாற முடியும். ஸோ இதில் செலக்ட் பண்ணுறது தான் ரகசியம், தேர்ந்தெடுப்பது தான் மிகப்பெரிய ரகசியம். அதை சரியாக பண்ணிட்டோம்னா போதும். தேர்ந்தெடுக்க முடியாதவர்கள் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஜோதிடர்கிட்ட போய் ஆலோசனை, ஐயா எனக்கு என்ன வேலை சரியாக வரும், ஐயா நான் என்ன தொழில் பண்ணால் முன்னேறுவேன், எனக்கான விஷயங்கள் என்னென்ன, இதெல்லாம் சொன்னாவே போதுமானதாக இருக்கும். அதனால் நாம் நம்மை சரியான முறையில் வழிநடத்தி தயார் செய்து கொள்ள வேண்டும் என்றால் நம்மை பற்றிய முழு அறிவும் நமக்கு வேண்டும். நம்மை பற்றிய முழு விஷயங்களும் நமக்கு தெரிஞ்சால் மட்டுமே இது எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். எனவே நம்மை நாம் உயர்த்தி கொள்ள நம் அறிவை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவ்வளோதான் விஷயம். இதை பண்ணோம்னாவே போதும். ஸோ இந்த ஒரு அற்புதமான ஒரு வேலையில் உங்களுக்கான ஒரு விஷயமாக தான் நான் இதை சொல்லியிருக்கேன். நிச்சயமாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உங்களை பற்றிய அறிவும் உங்களை பற்றிய சிந்தனையும் உங்கள் திறமையை பற்றிய அறிவும் இருந்தாலே போதும், நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாளராக உருவாகலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த அஸ்வின் பக்தி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.